அல்லாஹ் வந்து ஹார்ட்வேரையும் ஜிப் பண்றான். அதான் வித்தியாசம். மனிதன் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபைல்களை தான் என்ன செய்ய முடியும், அவனுக்கு ஜிப் பண்ண முடியுங்க. ஹார்ட்வேர்னா என்ன, இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேருங்கிறது. இதை எடுத்து இதை வந்து ஜிப் பண்ண இயலாது, வழங்குதா? எடுத்துலாம் பார்க்க இயலாது, இப்படி காட்ட செஞ்சு தான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது. அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்றோம். அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டர்ல சின்னதாகி காட்டுறான், அப்படி பெருசாகி காட்டுவான். ஆனால் வந்து இந்த பொருள்களை அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம கருவறையில் இருக்கும்போது மனுஷனுக்கு வால் இருக்கு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இப்பதான் நமக்கு வால் இல்லை. வால் இல்லாத மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம். ஆனால் கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சின்னதாக வால் இருக்கும். குரங்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வால் இருக்குங்க. அந்த வால் என்ன செய்யும், நீங்க வளர வரல அப்படி உள்வாங்கி குறைஞ்சு போயிடும். எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஒரு வால் மாதிரியான ஒன்று ஒரு நீட்டி கொண்டு இருக்கும். அந்த வால் மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்கா எல்லாம் என்ன பண்றான், ஒரு அளவுக்கு நீங்க வளர்ந்த உடனே அந்த வாழை இல்லாம ஆக்கி போடுறான், உள்ள இழுத்துக்கு உள்வாங்கிக்கிறது. அது அப்ப அந்த வால் இருக்கு பாருங்க, வால் முனை மாதிரி எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது, ஆண் பெண் அவ்வளவு பேருக்கு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு அணு அல்லாஹ் வச்சிருக்கிறானா. அந்த அணு என்ன, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன வழங்கி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல வந்து சொல்லும் போது இது விளங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு கடுகு அணுவை, அணுங்கிற தர்ரத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அணுவை விட சின்னதாக அந்த வால் பகுதியில் ஒன்றை அல்லாஹ் வந்து அவனை வச்சிருக்கிறான், ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான். அதுதான் இவன் தான் அது, அவன் தான் இது. இந்த ஜிப் பண்ற வகையில் அன்சிப் பண்ணோன்னு ரெண்டு ஒண்ணு போம்பல அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ நம்ம அழிஞ்சிடறோம்னு வைங்க, வேற ஒன்றை குலைச்சு நம்மளை உண்டாக்குனான்னு சொன்னது நம்மளா? அது எப்படி நம்மளாயிருவோம்? நம்மளையே உண்டாக்குறதா இருந்தா இந்த பாடி அப்படி பாதுகாத்து வச்சு நம்மளை உண்டாக்குனாதான் நம்மளை உண்டாக்கணும்னு ஒத்துக்குருவோம். இந்த அதுல உயிர் அந்த உயிர் தான் கேட்க இயலாது. உயிர் அம்புட்டு வேலையும் பண்ணுது, இதுதான் பண்ணுது. எது பண்ணுது? நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் எல்லா அக்கிரமும் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேற பாடியில இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்க இருக்கும். அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது? மூளை தான் செய்யுது. அப்ப இந்த மூளைங்கிற ஒரு பொருள் தான் அவ்வளவு இயக்கக்கூடிய நேரத்தில் மூளையும் அழிஞ்சு போயிடுது, இவனை அழிஞ்சு போயிடுறான். அந்த உயிரை வச்சுக்கிட்டு வேற ஒரு பாடி அல்லாஹ் புதுசா உண்டாக்கி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டா அது எப்படி நானா இருப்பேன்? அது எப்படி தண்டிப்பது? எனக்கு உரிய தண்டனை ஆகும். என்ன நியாயம் அது? எந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணமோ அந்த உடம்புக்கு தானங்க சுகத்தை கொடுக்கணும், தண்டனையை கொடுக்கணும், அப்படித்தானே செய்யணும். இப்ப வந்து நம்மளை அல்லாஹ் அழிஞ்சு போறத கண்ணால் நீங்க பாக்குறீங்க. கபருக்குள்ள வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே நம்மளை வந்து எதுல இருந்து அல்லாஹ் உயிராக்குறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இது புகாரியில கூட நீங்க பார்க்கலாம். 4814 4935 ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது. 2 தடவை சூர் ஊதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 சூர் ஊதுதலுக்கு இடையில 40 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 40ங்கிறது வந்து அர்பவுன யௌமன்கிற 40 நாள்னு சொன்னாங்களா, 40 மாசம்னு சொன்னாங்களா, 40 வருஷம்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிறார் அபூ ஹுரைரா. அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கால சூர் ஊதுவான், உலகம் அழிஞ்சிரும். திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூர் ஊதுவான், எல்லாம் உண்டாயிரும். உலகத்தை மொத்தமா அழிப்பான்ல, அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறதுக்கு இடையில எவ்வளவுதான்? 40 தான் இடைவெளி இருக்கும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தான் சொன்னாங்களே தவிர 40 நாளா 40 மாசமா 40 வருஷமானு சொல்லல. இவங்களும் கேட்கவும் இல்லை. பேசாம 40 கால வாங்கி விட்டாரு. அவரா விளக்கம் கேட்டிருக்கலாம், அவரும் கேட்காம விட்டு விட்டாரு. ஏதோ ஒன்று வச்சுக்கிருவோம், 40 நாளா இருக்கலாம், 40 மாதம், 3ல ஒன்று உண்மையா இருக்கலாம். 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ உலகம் அழிக்கப்பட்டதுக்கும் திருப்ப உருவாக்குறதுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கணக்கில் 40 வருஷம்ங்கிறோட ஒரு பெரிய நம்பர் கிடையாது. 40 நாளுங்கிறது 40 வருஷம்ங்கிறது நமக்கு வேண்டா 4 வருஷம் பெருசா தெரியலாம். அல்லாஹ்வுடைய கணக்கில் 40 வருஷம்ங்கிறது என்ன? அது ரொம்ப 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 சின்ன டைம். இந்த உலகத்தில் உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஸ்பீடுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, 40 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பிறகு வந்து சும்மா யன்சிலுல்லாஹு மினஸ்ஸமாஇ மான், வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணீரை இறக்குகிறான். தண்ணீரை இறக்கின உடனே ஃபயம்புத்தூன, மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள். முளைத்து கிளம்புவார்கள் எப்படி? அதாவது ஒரு மழை பெஞ்ச உடனே புற்பூண்டுகள் எப்படி பூமியிலிருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள் சொல்லிட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லா அலுமன் வாஹிதன், எல்லாமே மனுஷன் அழிஞ்சு போயிருக்கும். ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் அழியாமல் இருக்கும். ஓஹோ அஜபு தனபி, அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு, அது மாத்திரம் வந்து அழியாமல் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இதை வந்து இப்னு ஹிப்பான்ல சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. அது அது என்ன வாழ்முனையில் இருக்கக்கூடிய அது பொருள்னா என்னன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மிசுலு ஹப்பத்தி ஹர்தலிம் மின்ஹு இன்ஷவு, ஒரு அணு அளவுக்கு உரிய ஒரு ஒரு பொருளாக அது இருக்கும், அதிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இது இப்னு ஹிப்பான்ல வந்து 13வது வால்யூம்ல 275ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இதில் என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் இந்த கண்ணு மூளை நம்ம இருக்கிறோம்ல, இது இப்படியே இதே சைஸுக்கு உண்டாக்குவதற்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அணு அல்லாஹ்வுக்கு போதும். அதை வந்து அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறான். நம்மளை எரிச்சாலும் அது வந்து அழியாது. நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணோட மண்ணா நம்ம ஆனாலும் அது அழியாது. அதை வச்சவொடனே எப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டு போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சி வந்துருதோ, அதுக்குள்ளான அந்த விதை இருக்குது. ஆலமரம் அவ்வளோ பெரிய ஆலமரம் எதில் இருந்துச்சு? ஒரு கடுகை விட சின்னதாக இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை. பார்த்துருக்கிறீங்களா? மரங்கள்லேயே பெருசு ஆலமரம், விதைகள்லேயே சின்னது ஆலமரத்து விதை தான். அவ்வளோ சின்ன விதையில் அவ்வளோ பெரிய மரம் வருது. பெரிய பெரிய விதைகள்லாம் போடுவோம், அதனுடைய செடி தான் முளைக்கும். பெரிய விதையை கொண்டே போடுவாங்க, அதுக்கு செடி தான் கிடைக்கும். ஆலமரத்து விதையில எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளோ மரத்தையும் உள்ளக்க வந்து அதுவும் ஜிப்பு தான். எல்லாம் ஒருத்தனுக்கு தான் ஹார்ட்வேரை ஜிப் பண்ண முடியுது பாருங்களேன். அந்த விதைக்கு உள்ளக்க என்ன செய்யறான், அந்த மரத்தையே அப்படி நசுக்கி உள்ள கொண்டே திரிச்சு வச்சிருக்கிறான். அதை வடிச்சு வெளியே பெருசாக்கிட முடியுது அவனுக்கு. எல்லாமே அப்படித்தான். அல்லாஹ்வுடைய வேலை அம்புட்டுமே என்னன்னு கேட்டா, நம்ம கருவறையில் இருந்தோமே, நம்ம ஜிப் பண்ணி தான் உள்ள இருந்தோம். நம்ம கருவறைக்குள்ள இருந்தோமே, அதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுமா? அவ்வளவு சின்ன சைஸா நம்ம இருந்தோம். அதுக்குள்ளதான் அந்த கண்ணு மூக்கு இப்போ நம்ம இப்படி இருக்கிறோமே, இவ்வளோ அதுக்குள்ளதான் இருந்துச்சு. அது நமக்கு பார்க்க கூட முடியாது. பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த அணுவுக்குள்ளதான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, மூளை, சிந்தனை, கலரு, குணம், நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள வச்சு எல்லாம் திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவனை திருப்பி அதே மாதிரி உண்டாக்குவதற்கு 70 வயசுல ஒருத்தன் சாவுறான்னு சொன்னா அந்த 70 வயசு கண்டிஷனோட அந்த சரக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி என்ன அவர் கரெக்டா உண்டாயிருவார். எது அதை ஜிப்பு அன்சிப் பண்ணி விட்டான்னு வைங்களா, இல்ல அது அப்படி மனுஷன் ஆயிடுவான். அப்ப அவன் தான் உண்டாகிறான். அதே மூளை இருக்கும், அதே கண்ணு இருக்கும், அதே சிந்தனை இருக்கும், அதே கலர் இருக்கும். அப்படியே தான், அப்படியே ஜெராக்ஸா உண்டாகிறது தான். அப்ப வந்து எப்படி நீங்க ஃபைல் வந்து ஜிப் பண்ண ஃபைல, சுருக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைலை வந்து விரிச்செடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ, எந்த மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறதோ, அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஒன்ன வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? எல்லாமே அழிஞ்சு போயிடுது, அதுக்கு வேதனை கிடையாது. அந்த பொருளை அல்லாஹ் எடுத்துக்கிடுவான். நீ எரிச்சாலும் சரி, கபர் வேதனைக்கும் சரி, திருப்பி எழுப்புறதுக்கும் சரி, அல்லாஹ் எதை எடுத்துருவான்? உன்னை துண்டு துண்டா உன்னைய கூறு போட்டு கசாப்பா வெட்டினாலும் சரி, அந்த வால் பகுதி ஒரு இடத்துக்கு போகும்ல, அதுல அந்த அணு இருக்கும்ல, அந்த அணு கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நீனே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிப்பை கொண்டே வச்சு அதுக்குள்ள என்னென்னத்தையே மனுஷன் செய்யறான். மனுஷன் ஒரு சின்ன செல்போனுக்குள்ள அவளையும் கொண்டு வந்துட்டான். செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் இவ்வளவு சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஐசி அது உள்ளக்கு 2 ஜிபிங்கிறான், 3 ஜிபிங்கிறான், 1 மணி நேரம் சினிமா பார்க்குற அளவுக்கு அவ்வளவு மெமரி உள்ளக்கு இருக்குன்னு சொல்றான். அவ்வளவு படங்கள் எதுக்குள்ள அடங்கிடுது? ஒரு படம் இவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடுக்கக்கூடிய அந்த படத்தை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டில் கொண்டு போய் வைக்கிறான். அது அளவு என்னடான்னு கேட்டால் 3 ஜிபிங்கிறான். 3 ஜிபின்னா என்ன? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடுது. 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா, அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம சைஸை கொண்டே அப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா? அவன் தந்த மூளையை கொண்டு தான் நம்ம வேலையும் பார்க்குறோம். அப்ப அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நம்மளை அப்படியே நமக்கு ஒரு நகல் வைத்திருக்கிறான். சுருக்கமா சொன்னா என்னது? நம்மளை வந்து நகல் எடுத்து வைத்திருக்கிறான். நம்மளே தான், நம்மளுக்கு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறான். அது நம்ம தான். காப்பின்னு சொன்னா அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. காப்பின்னா கூட மாற்றம் நீங்க டூப்ளிகேட்ன்றீங்க, அதுதான் ஜிப்புன்னு நான் சொன்னேன். காப்பியை விட எது சரியான வார்த்தையா இருக்கு? ஜிப் பண்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கு. அப்ப நம்மள அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அணுவை இந்த விமானத்துல பாத்தீங்களா, எரிஞ்சாலும் சரி, கடல்ல விழுந்தாலும் சரி, சுக்கு நூறா வந்து போய் கட்டடத்துல உலக வர்த்தக மையத்தில் போய் மோதினாலும் சரி, அந்த பிளாக் பாக்ஸ்னு மட்டும் கெட்டு போவாது. கருப்பு பெட்டின்னு வச்சிருப்பானுவோ, அது என்ன வேணாலும் சரி அதை மட்டும் தூக்கிடுவாங்க கரெக்டா. அதுல எல்லா விவரமும் இருக்கும். எதனால இது அழிஞ்சது, அப்ப என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்தது, அந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்வான்? பிளாக் பாக்ஸ் ஒரு கருப்பு பெட்டின்னு ஒன்று வச்சிருப்பானுவோ.
அந்த கருப்பை பெட்டி மட்டும் உடைஞ்சு போகாம செதஞ்சு போகாம நெருப்பை தாங்க வெப்பத்தையும் செக் பண்ணி பார்த்து எவ்வளவு வெப்பத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்குற மாதிரி எவ்வளவு இதையும் பிரச்சனைகளையும் தாங்குற மாதிரி என்ன செய்வான் அவன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான் மனுஷனை. அப்ப நீ மாத்திரம் விமானம் எரிஞ்சு போனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாம நீ காப்பாற்றும் பொழுது படைச்ச இறைவன் என்ன பண்றான், நம்மளை அப்படியே காப்பாற்றி வைக்கிறான். நம்மளை என்னத்தை நீ போய் எரிச்சாலும் சரி அது ஒண்ணு மட்டும் அழியாது. நீ சாம்பல் ஆக்கினாலும் சரி அது அழியாத ஒரு அணுவை அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான் நமக்குள் வைத்து தான் இருக்கிறான். நம்ம பார்த்தா அழிஞ்சிருச்சு நம்ம நினைக்குவோம். அழியாத ஒரு அணு வந்து ஒவ்வொரு ஜீவன்லையும், நம்மள மட்டும் கிடையாது, எல்லா ஜீவன்லையும் இருக்கு. ஜீவன் இல்லாத புல் பூண்டுலையும் இருக்கத்தானே செய்யுது. அவ்வளவு வேணாங்க. நீங்க வந்து குளத்துல ஊரணி இருக்குல்ல, ஊரணி குளம், பல ஊர்களில் குளம் வச்சிருக்கிறாங்க. அந்த குளத்துல வந்து அப்படி வத்தி காஞ்சி போயிடும். குளத்துல நினைஞ்சிறேன் தண்ணியே இல்லாமல் போயிடும். ஒரு வருஷம் மழை இருக்காது, 2 வருஷம் மழை இருக்காது, 3 வருஷம் மழை இருக்காது. மழை வானம் பார்த்த பூமி, ஆற்று தண்ணி கூட இல்லை, வானம் பார்த்த பூமி தான். 4 வருஷத்துக்கு பேர் மழை பெய்யும். மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மீன்லாம் அம்புட்டு மீன் நிற்கும். மழை பெஞ்சு ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா அதில் தண்ணியே கிடையாது. மீன் யார் கொண்டாந்து விட்டா, ஆற்று தண்ணியை விட்டாலாச்சும் ஆற்று வழியாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆற்று வராத ஊர், ஆற்று தண்ணி இல்லாத ஊர், அந்த மாதிரியான ஊர்களில் என்ன செய்யுது, குளத்தை கட்டி வச்சிருக்கிறான். மழை பெஞ்ச தண்ணி வந்து அப்படியே வந்து உள்ள விழுவுது. அதுக்குள்ள எந்த வெப்பத்திலையும் அழிஞ்சு போகாம ஒன்று காப்பாற்றி வச்சிருக்க போய் தானே வருது. எந்தெந்த மீன்கள்லாம் அதில் இருந்து செத்து போனுச்சோ அந்தந்த மீன்களை சேர்ந்த அந்த பொருள்கள் எந்த வெப்பத்துக்கும் எந்த ஒரு தட்ப வெப்பத்துக்கும் அழிஞ்சு போகாம மண்ணுக்குள்ள எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறவங்க கண்ணால பாக்குறமே, அது எப்படி முளைச்சு, அது எப்படி மீன்கள் மறுபடியும் வருது, என்னென்ன வகை இருந்துச்சு அவ்வளோ வந்துடும். விளங்குதா? முட்டை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல தாங்காது. அது அல்லாம என்னமோ ஒரு முட்டை விட்டுருச்சுன்னு கூட சொல்ல இயலாது. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இல்லாம முட்டை கெட்டு போகாம இருக்கு. எவ்வளவு வெப்பங்கள் அடிக்கும், அனல் மாதிரி பறக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அம்புட்டு அந்த மீன்கள்லாம் முளைச்சு வரும், உண்டாகி வரும். என்னென்ன கெளுத்தி இருந்தா கெளுத்தி வரும், ஜிலேபி கண்டை வரும், என்னென்ன அதுல இருந்துச்சு அம்புட்டை வந்து நின்றுக்கிட்டு குஞ்சு குஞ்சியா வர ஆரம்பிக்க அப்புறம் பெருசாகி நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்கிறது, தண்ணியில் எல்லாம் காஞ்சி போயிடுது, இனிமேல் செடி கொடியே முளைக்காது. மழை பெஞ்சோன்னு எவன் விதை போட்டான், அது ஏன் ஒரு 10 நாள் அப்படி பச்சை பச்சேர்ந்து வருது. அந்த விதைகள்லாம் அதுக்குள்ள இருக்கிற விதை நீங்க சலிச்சு கிழிச்சு பார்த்தா விதை உங்களுக்கு எடுக்க இயலுமா? இல்லை அந்த மண்ணை எடுத்து காஞ்சி போன மண்ணை எடுத்து சலிச்சு கிழிச்சு பார்த்தீங்கன்னா விதை ஏதாவது கிடைக்குமா? நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத ஒரு துகள்கள் வந்து அதுக்குள்ள இந்த ஜீவனை அழிஞ்சு போகாமல், வெப்பத்துக்கும் அழியாமல், குளிருக்கும் அழியாமல், தட்பவெட்டுக்கும் அழியாமல், இந்த கால மாற்றத்துக்கும் அழியாமல் அதுக்குள்ள இருக்க போய் தான் அந்த மழை பெஞ்ச உடனே அப்படியே அதை உள்வாங்கிக்கிண்டு ஒளிஞ்சு இருந்து அப்படி பெருசா எடுத்து செய்து செடி கொடி வந்துடுது. இப்படி பச்சை போர்வை விரிச்ச மாதிரி வந்துருதா இல்லையா? அப்ப நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜிப்பு வச்சிருக்கிறான். ஜிப்பு இல்ல ஜிப்பு, அப்ப ஜிப்பு போடுறது இல்ல. அப்ப அந்த ஜிப்பு பண்ண ஆட்களை வச்சு என்ன செய்யறான்ல, அதுக்குள்ள கொண்டே உயிரை விட்டு உயிரை கொடுப்பான், அதுல ஏற்றி விசாரிப்பான், விசாரிச்சு அவனை விசாரிக்கிறது தான். அந்த மறைவான ஒரு உலகத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறான ஒரு நகலு, அது மாத்திரம் அழியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அதற்குள்ள கொண்டு போய் எடுத்த உசுரை கொண்டே விட்டு என்னடா செஞ்ச, இப்படிதான் கேள்வி கேட்பான். அது மறைவான உலகம், ஆலமுல் பர்ஸக் என்று புரிந்து கொள்வதுதான் எல்லாருக்கும் கபர் வேதனை என்பதுக்கும் சரியா வருது. சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு கபர் வேதனை கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்கிறோம்ல. உயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசா ஒரு உடலை உண்டாக்கி அதுக்குள்ள அந்த உடலை விட்டாது எப்படி நானா இருப்பேன்? நானா இருக்க மாட்டேன். அப்ப என்னிலிருந்து எடுத்த அந்த மெயினான ஒரு பாட்டு, என்னைய ஊதி பெருசாக்குறதுக்கு உள்ள ஒரு பாட்டை எடுத்து வச்சிருந்தா தான் அது வந்து அறிவுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. அப்ப இந்த இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப எல்லா மனுஷனும் திரும்ப எழுப்பப்படுவதற்கும் அந்த ஒரு ஒரு வித்தை எல்லாம் மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது மாதிரி வைத்திருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், கபரு மறைவான உலக ஆலமுல் பர்ஸக்ல, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில் வைத்து எல்லா விதமான கேள்விகளையும் அல்லாஹ் கேட்பான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூரா இப்போ ஒர்க் அவுட் ஆகும்.